ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். பவுலடிகள் ரொம்ப அழகாக சொல்வார், இயேசு கிறிஸ்து என்னும் ஒப்பற்ற செல்வத்தை அறியும் பொருட்டு என் செல்வம், கல்வி, ஞானம் எல்லாத்தையும் குப்பை எனக்கு அடுத்துன்னு நினச்சார் இல்லைங்களா? அதான் முக்கியம். அப்போ உங்கள் இதயம் எங்கே இருக்குது, யாரை பற்றி இருக்குது, யாரை சார்ந்து இருக்குது, யாரை பக்கம் சாஞ்சு இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்டு பார்த்துக்கணும். அப்படியே வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டு, அதாவது ஒரு கவிதை ஒன்று படித்தேன். எங்கள் தாயார்கள் இருளில் விலை பேசப்பட்டதால் நாங்கள் வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டோம் என்று ஒரு கவிதை வர இருக்கும். சில சமயத்தில் நம்முடைய ஆரம்பங்கள் எல்லாம் மிக 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 கணக்கில் கொள்ளப்படியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உயர்த்தியிருப்பார். உயர போக 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 அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும். அமெரிக்காவுடைய ஒவ்வொரு பணத்தாளிலும் இன் காட் வி ட்ரஸ்ட் என்று எழுதியிருப்பார்கள். அது $1 இருக்கட்டும், $10 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், அது மிகப்பெரிய தொகையாக இருக்கட்டும், எல்லா பணத்தாளிலும் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க இன் காட் வி ட்ரஸ்ட். நம்ம சம்பாதிக்கிற, நம்ம சேர்க்கிற, நம்ம பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றுலையும் கடவுளுடைய கரத்தை பார்த்துக்கிட்டே வந்தோம்னாக்க அவர் விட்டு போகவே மாட்டோம். ரொம்ப உயரத்துக்கு போயிட்டே இருந்தால் கூட சாமி கூட வந்துக்கிட்டே இருக்கிறான்னு பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியம். சவுல் பார்க்க மறந்துட்டார், அல்லது பார்க்க விருப்பப்படாமல் விட்டாரோ நம்ம தெரில, அல்லது நாம் போதும் நினச்சாரோ போக தெரில. அதுதான் அவருடைய இந்த 39 அதிகாரத்துடைய அவலத்திற்கு காரணமாக முதலாவது. இரண்டாவது, நல்லடக்கம் செய்யப்படுதல் என்பது மிக முக்கியம். நல்லடக்கம் என்பது மிக முக்கியம். எபிரேய கலாச்சாரத்தில் நல்லடக்கத்திற்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இறந்தவர்களின் நல்லடக்கம் செய்யும் கடமையில் தொபியா தன் மகனுக்கு அறிவுரை சொல்லும்போது, நான் இறந்த பிறகு என்னை நல்லடக்கம் செய், உன் தாயினுடைய சொல்லை கேட்டு நட, அவளுக்கு மதிப்பு கொடு, அவள் உன்னை பெற்றெடுக்கும் பொருட்டு எவ்வளவு துன்பத்தை தாங்கிக் கொண்டால் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லி அறிவுரை சொல்வார். நல்லடக்கம் செய் என்று சொல்வார். ஏன் பெரிய தொபியாவே தன் பார்வை இழந்தது எப்போது? அடக்கம் செய்துவிட்டு கண்களை விழித்தவர் தூங்கும்போது பறவையின் எச்சப்பட்டு பார்வை பறிபோனதாக விவிலிய அந்த நிகழ்வு சொல்லுகிறது. நல்லடக்கம் என்பது மிக முக்கிய காரணம். இயேசு சிலுவையில் இருக்கும்போது அருமத்திய அவர் சூசை அவருக்கு உடலை தரும்படி கேட்டார். விவிலியத்தினுடைய மரபில் நல்லடக்கம் என்பது மிக முக்கியம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, பல சமையலில் சந்தோஷ நிகழ்வுகளை நம்ம தவிர்த்துட்டா கூட பரவாயில்லாம், தப்பு கிடையாது. துக்க நிகழ்வுகளில் பங்கெடுக்க வேண்டிய கடமை. வாழ்ந்து முடித்தவர்கள் இறுதி நேரத்தில் அந்த முகத்தை பார்க்கவும், நம்முடைய மரியாதை செலுத்தவும், நம்முடைய அன்பை காட்டவும் மிக மிக முக்கியம். நான் ரோமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கிறேன், டிக்கெட் புக் பண்ணுறது போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார். அப்போ அவர் சொல்லும்போது 2 வார்த்தை சொன்னார். ஒன்று இறந்தவங்க, இன்னொன்று இறந்தவங்களை எழுந்து தவிக்கிறவங்க. இறந்தவர்களையும் வாழ்கிறவங்களும் உங்களுக்குள்ளாக இருக்கிற துக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப நிறைய சமயத்தில் அந்த துக்கத்தை ரொம்ப கேஷுவலாக அவாய்ட் பண்ணிடுவோம். அவரே இறந்துட்டார், அப்புறம் என்ன, அதெல்லாம் வாழ்வு. வாழ்ந்த பிறகும் நேசிக்கக்கூடிய அந்த கிளையாத மக்கள் பாருங்கள், யோர்தானை கடக்கிறாங்க, நள்ளிரவில் யோர்தானை கடக்கிறாங்க, மலை ஏறுறாங்க, இப்போ பிலிஸ்தருடைய பாசறையை கடக்கிறாங்க, பெத்சானில் காவல் வச்சுருப்பாங்க அந்த படையை, அந்த வீரர்களை தாக்கி அந்த உடலை அக்கிட்டு வந்து எரித்து எலும்புகளை தூக்கிட்டு வராங்க. அந்த நல்ல எண்ணம் மிக முக்கியமானது. நன்றியின் உள்ளம், நம்மளை வாழ வச்சாங்க, அவங்கள நம்மளை அடக்கம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனசில் இந்த நல்ல அடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. நல்ல அடக்கம் என்பது மிக முக்கியமானது. இறந்தோருக்கு நாம் கொடுத்துக்கிற மரியாதை வாழ்வோருக்கான வைப்பு நிதி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நல்லடக்கத்தை பங்கேற்கவும், நல்லடக்கத்தை நடக்கவும் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பீட்டர் டேமியன் என்று தஞ்சாவூர் மறைமாவட்டத்தில் ஒரு தந்தை இருந்தார். ரொம்ப அழகான தந்தை, நேரிய தந்தை, எனக்கு மிகுந்த மாதம் பக்தி கொண்டவர். அவர்கிட்ட ரொம்ப நிறைய நல்ல குணங்கள். ரொம்ப பிடிச்சதுனாக்க, எந்த இடத்துல இறந்தாலும்
ஆளாக போய் நின்று மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வருவார். முடிஞ்சால் கடைசி வரைக்கும் இருந்து அது சமயத்தில் நம் மதத்தை சாராதவர்களாக இருந்தாலும் கூட உதவி செய்வார். பெட்டி இல்லைன்னா கையில் இருக்கிறத வித்தாவது அடகாது வச்சு பெட்டி வாங்கிறதுக்காக கொடுப்பார். இந்த நல்லடக்க கடமை அவ்வளோ நேர்மையான முறையில் பார்க்கக்கூடிய நல்ல மனதை பார்த்து பல சமயத்தில் வியந்து போயிருக்கிறேன். அவரே அந்த சாட்சியை நிறைய சொல்லும்போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லுது, அவங்க எப்படியெல்லாம் ஆறுதல் பெற்றார்கள், அந்த இறந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை அவர் கொடுத்தாரு, ரொம்ப அழகாக சொல்வார். நோயாளிகளை சந்திப்பதும் நல்ல மரணத்துக்கான ஆயத்த உதவிகள் செய்வதும் நல்ல மரணத்துக்கு ஒத்தாசையாகவும் உணர்வுபூர்வமாகவும் கூட நிற்பதும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நிலைகள். இந்த சவுலுடைய அடக்கத்தை பார்க்குறோம். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன? 41 சார். 41. முறை அருள் முறை எப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க? 2ஆம் கிளாஸ் படிக்கல? அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம். 41 வருஷம் எத்தனை தடவை அருள் முறை சொல்லியிருப்பீங்க? ஒரு 15 லட்சம் இருக்கலாம் சாமி, மிச்சமாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு தடவை அருள் முறை சொல்லும் போதும் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக்கணும். அந்த அம்மா மேலே இருக்கிற பக்தி நம்மளை இப்போ மட்டும் இல்லை, நம்முடைய மரண நேரத்தில் நம்ம நல்லா இருக்கணும், இந்த நல்ல மரத்தை தழுவணுன்றக்காக ஜெபிக்க வைக்கும். அந்த அம்மாவுடைய பக்தி மிக வாழும்போதும் வாழ்வின் இறுதியின் போதும் வாழ்ந்த பிறகும் என்று அந்த அன்னையின் பக்தி நம்மளை அரவணைச்சி போக, அதான் அந்த அம்மனுடைய பக்தியுடையது. ஒவ்வொரு அருள் முறையிலும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக்கணும். நல்ல மரணம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால் அகால மரணம் அடைந்தவர்கள் பாவிகள் என்று நான் சொல்ல வரல. நல்ல மரணம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த 27 ஆண்டு குருத்துவ வாழ்க்கையில் ஒரு சில நல்ல மரணங்களை நான் பார்த்துருக்கிறேன். மிக அழகான மரணங்கள். நான் இந்த இடத்துல சொல்லலான்னு தெரில, ஆனால் ஒரு சிலருக்கு அது பல நிலைகளில் வலுவூட்டும்பதுக்காக சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு பாட்டியம்மா மரைன் சனக்காரங்க 20-25 வருஷம் மரைன் செல்ல இருந்தாங்க. ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாச்சி, பிடிக்கும் அந்த அம்மாச்சிக்கும் எனக்கு பிடிக்கும். அப்போ சின்ன சாமியார் கோயிலில் சொல்கிறாங்க. புதுசு முன்னாடி நன்மை எடுத்துக்கிட்டு பார்க்க போயிட்டேன். பார்த்தா அப்படியே படுத்துக்கிறாங்க. வென்டிலேட்டர் இருக்குது, டியூப்பு, இசிஜி எல்லாம் இருக்குது. அப்படியே படுத்துக்கிறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஜாப் சொல்லிட்டு நன்மை கொடுத்துட்டேன். ஜாப் நான் பேசிகிட்டு இருந்தேன். சிஸ்டர் உள்ளவர்களே சொன்னாங்க, ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க, ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மனசு சங்கடமாக ஜெபிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன். கதவை திறந்து வெளியே வரக்குள்ள, ஐசியூலேருந்து வெளியே வரக்குள்ள அம்மாச்சி மறுபடியும் பார்ப்போமோ அப்படின்னு மனசுல எண்ணம் வந்துச்சு. அப்படியே கதவை அப்படியே சாஞ்சிக்கிட்டு திரும்பி பார்த்தேன். அவங்களும் என்ன பார்த்தாங்க. நான் சிரித்தேன். எப்படின்னாங்க, என்ன அம்மா சொல்ல போகிறல இந்த பாட்டி அப்படின்ட்டு பக்கத்தில் போய் என்னங்க மாச்சி அப்படின்னேன். லைட்டாக மின்னில் இறக்கிட்டு செத்துறோன்னு நினைக்கிறியா அப்படின்னாங்க. நான் என்ன சொல்ல தெரில, நான் எதுவும் சொல்லலை, நான் தெரில. அப்படியே பார்த்தேன். அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, மரியன் சனக்காரி நான், சாவுன்னா சனிக்கிழமை தான் வரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை சிஸ்டர்கிட்ட நன்மை வாங்கிட்டு மிகுமருள் தாய் எல்லாரும் சொல்லக்குள்ளே அமைதியாக இறந்தாங்க. பியூட்டிஃபுல் மரணம், ரொம்ப அழகான மரணம், ரொம்ப அழகான மரணம். அது அந்த அம்மா மேலே பக்தி வச்சு நம்ம வாழ்ந்தோம்னாக்க நல்ல மரணத்துக்காக. இன்னொன்று எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒரு அருட்தந்தை ஜக்கரியாஸ் என்பவர் இருந்தார். நான் அது சாமியின் சமயத்தில் இல்லை, ஆனால் அந்த சாவை பற்றிய செய்தி ஒரு முதல் சாட்சியாக சொன்ன குருவானவர் சொல்லும்போது கேன்சர்னால் கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். இறுதி நாட்களில் தான் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப வலி, வருத்தம், அது எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிக்குரிய மரணம்னாரு. அவங்களுடைய சொந்த சகோதரி அருட் சகோதரியாக பணியாற்றிருக்கிறாங்க. அண்ணா விடமாட்டேண்ணா அவங்கள, எப்படின்னா ஜெபிச்சு உண்ணாவிரதம் இருந்து நோன்பு இருந்து அடம்பிடிச்சி சாமிகிட்ட மன்றாடி எங்கள் சிஸ்டருங்க எல்லாரையும் ஜெபிக்க வச்சு போர்டிங்கில் எல்லாரையும் வச்சு இப்படியே அவங்கள காப்பாற்றிடுவோண்ணா அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஃபார் சொன்னாராம், அம்மா நான் நல்லாகணும்லாம் வேண்டிக்காதம்மா, சாமியோட சித்தம் எனக்குள்ளே என்ன இருக்குமோ அதுக்காக வேண்டிக்குமா அப்படின்னு சொல்லுவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு மனிதர், மரணத்தை மகிழ்ச்சியோடு சந்தித்த ஒரு மனிதராக நான் அவரை பார்த்தேன். இறை இறக்க ஜபம் ஜெபிக்கப்படுவது, நன்மை வாங்கியாச்சு. டிவைன் மர்சி ஜபம் சுற்றியும் சாமியாருங்க, அப்புறம் நர்ஸுங்க சிஸ்டர் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் முடிச்சுட்டு அவர் முகம் அழகான ஒரு பரிசுத்தமான ஒரு சிரிப்பு முகத்தில் வருது. அப்படியே மேலே பார்க்குற அப்படியே உயிர் அடங்குது. இறை இறக்க ஜபம் ஜெபிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜபம் அப்படியே ஜெபிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ அழகாக அவனுடைய கரங்களில் அந்த நம்ம ஜெபிக்கும் சொல்லுவோம், விண்ணக தூதரே வந்து அவருடைய ஆன்மாவை அழைத்து செல்வீராக துறவையில் வைப்பீராக. அந்த இது அப்படியே பார்க்க முடிஞ்சது நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்லி அழுதுகிட்டே சொல்லும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்ல ஆண்டருக்குள் இலைப்பாறுவோர் பேறு பெற்றோர்னு நம்ம ஜபங்களில் ஜெபிக்கிறோம். ஆண்டருக்குள் இலைப்பாற்றி அடைந்தார்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். நல்ல மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்.
ஒரு சிலருடைய பெரியவங்களாம் இருப்பாங்க, பூசைக்கு போயிட்டு வந்து அம்மா கொஞ்சம் காஃபி கொடுமா அப்படிங்கிறார். மருமம் வந்து காஃபி கொஞ்சம் கொடுக்குது, லைட்டாக சக்கரை போட்டிருக்குங்க மாமா ஓகேங்களா அப்படின்னு. பரவாயில்லம்மாங்கிறாரு. சுகரு பரவாயில்லன்ட்டு குடிச்சிட்டு சேர் அப்படி அமைதியாக உட்கார்றாரு, சுருவத்தை பார்க்குற அப்படியே இறக்குறாரு. அந்த பொண்ணு சொல்லக்குள்ள அந்த துக்கத்தை தாண்டி ஒரு நிறைவை நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக அமைதியாக சலனமே இல்லாமல். இப்படிப்பட்ட மரணங்கள் உண்டு. ஒரு சில வீர மரணங்களையும் பார்த்துருக்கோம். என்ன வீர மரணங்கள்? வீர மரணங்கள்லாம் நோய், வருத்தம், வேதனை, நீண்ட கால உபாதைகள் அத்தனையும் பொறுமையோடு தாங்கி மகிழ்ச்சியில், மனதில், நம்பிக்கையில் சாமியோட ஒப்பு கொடுத்து இறந்த வீர மரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அழகிய மரணங்கள், ஆத்மாத்மான மரணங்கள், வீர மரணங்கள். அவ்வளோ வேதனை மத்தியிலும் சாமுனியை மறுக்காமல் சாமுடைய கிண்ணத்தில் பருகி அந்த பருகு நிறைவில் இறந்து போன ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னாக்க, சாவை பற்றிய ஒரு சிந்தனையை கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கல. நல்ல மரணம் என்பது என்னுடைய ஆசீர்வாதம். நம்ம வாழும்போது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சாகும்போதும் செத்த பிறகு நம்ம நல்லா இருக்குன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். எனக்கு தெரிந்து ஒரு அழகான புனிதர் ஒருவர், பெனடிக்டின் சபையை சார்ந்தவர்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு நாள் படுக்கையில் படுப்பதற்கு முன்பாக படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சவப்பெட்டியிலே 10 நிமிடம் படுத்து விட்டு தியானித்து விட்டு தான் படுக்கைக்கு போய் படுப்பார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பில் படித்திருக்கிறேன். புனிதருடைய பெயர் எனக்கு நினைவுக்கு வரவில்லை. அது மிக மிக முக்கியம், ரொம்ப அழகானது. அதான் வள்ளுவர் சொல்வார், உறங்குவது போல் உறங்கி எழுவது போல் வாழ்க்கை அழகாக பிரித்து சொல்வார். உறங்குவது போல் உறங்கி விழிப்பது போல் அப்படின்னு சொல்வார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மரணத்தை பற்றிய சிந்தனை ஒவ்வொரு நாளும் அருள்தமரிய வாழ்க்கை சொல்கிற ஒவ்வொரு நேரத்தில் இருந்துச்சுன்னா மனம் ஆடாது, உடம்பு தவிக்காது, கண்கள் அடங்கும், அப்படி ஆழம் அப்படி குறுகும், காடுகளுக்கு அமைந்து நடக்கும். அதுக்காக மரணத்தை பற்றிய எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். அதான் இந்த செய்தி சொல்கிறதா பார்க்குறேன். இது 3வது செய்தி. 4வதாக பார்க்கும்போது அந்த நன்றி உள்ள உள்ளம். ஏதோ ஒரு சமயத்தில் சவுல் நம்மளுக்காக போராடுறதுக்காக அந்த கிளியாத மக்களுடைய அன்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று தாங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எதையுமே தூக்கிட்டு போகிறதில்ல. அது அலெக்சாண்டரா இருக்கட்டும், சமீபத்தில் கல்லறை பேசுகிறது என்று ஒரு கவிதை படித்தேன். ரொம்ப ஒரு மௌனமான உறக்க சிந்தனை அது. கல்லறை பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நெப்போலியனாக இருக்கட்டும், ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், அலெக்சாண்டராக இருக்கட்டும், சாக்ரட்டிஸாக இருக்கட்டும், அல்லது வந்து யாராக இருக்கட்டும், ஒத்த ஆளை தவிர என்னை ஜெபிச்சவங்க யார் இல்லைன்னு சொல்லி இந்த கவிதை பேசுது. என்னை ஜெபிச்ச ஒரே ஒரு ஆள் இந்த இயேசு மட்டும்தான் அந்த கவிதை சொல்லுவோம். ரொம்ப அழகான ஒரு கவிதை. அதான் ரொம்ப முக்கியம். அந்த செய்தி வந்து நம்ம போகும்போது ஒன்று தான், சாமி நம்மளை பார்த்து கேட்குறது, எங்கே மற்றவங்கன்னு கேட்பார். எங்கே மற்றவங்கன்னு கேட்பார். உங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே அப்படின்னு கேட்பார். அல்லது உங்கள் வீட்டுக்காரர் எங்கே, 2 பேரும் போய் நின்னீங்கன்னா இதாங்க வீட்டுக்காரர், 2 பேரும் தான் வந்துக்கிறோம், கதவு திறங்கன்னாக்க எங்கே பிள்ளைங்கம்பார், எங்கே பேர பிள்ளைங்கம்பார். We are called to be a community of God. Our family is a church of God, chapel of God, domestic churchன்றாங்க. அந்த ஆலயம் முழுதும் ஆண்டுக்குள்ளே போய் நிற்கணும். அப்போ என்னன்னும் நல்ல உறவுகளை சம்பாதிக்கணும். தாவீதை பாருங்க, போன அதிகாரத்தில் கொள்ளைப்பொருள் பங்கிட்டோம்னு அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்து உறவை சம்பாரிச்சுக்கிட்டார். அந்த உறவெல்லாம் அவரை ஒத்துழைப்பு நிறுத்தி உள்ள நிலைக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தும். அதான் முக்கியம். சவுல் வாழும்போது ஒரு சில செய்த நல்ல பழக்கங்கள் அவரை சாகும்போது அவருடைய அவமானத்திலிருந்து குறைத்து ஒரு நல்ல மரணத்துக்கும் நல்ல நினைவுக்கும் அவரை இட்டு செல்கிறது. நினைவில் வாழும்படியான ஒரு நிலை பெற்று தந்து. ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஜஸ்ட் டக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். உலகத்தினுடைய சைஸ் எவ்வளோ சொல்லுங்கள்? கட்டாயம் தெரியாது சாமி. உலகத்தினுடைய சைஸுக்கு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. உங்கள் இதயத்தின் சைஸ் தான் உலகத்தின் சைஸ். த சைஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் த சைஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். உங்கள் இதயம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு தாங்க உலகம். உலகம் வந்து 35 லட்சம் கிலோமீட்டர் சுற்றுலாவாக இருக்கட்டும், நத்திங் டூயிங். உங்கள் மனசு எவ்வளோ பெருசோ அவ்வளோதான் உங்கள் உலகம். அந்த மனசுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உலகத்தில் வாழ்கிறதா அர்த்தம். கரெக்ட் இல்லைங்களா? அதுதான் நம்ம வாழும்போது உறவோடு வாழணும். ஒரு சில சகோதரிகளை நான் சந்திக்கிறது உண்டு, மனசுக்குள்ளே சஞ்சலப்படுறதும் உண்டு. செத்து போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு வாழ்கிற ஒரு சில மனிதர்கள், நான் செத்த நீ வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சில மனிதர்களை பார்த்துருக்குறோம். இதெல்லாம் எங்கே போய் நம்ம வைப்பது? வீம்புக்காகவும் வைராக்கியத்திற்காகவும் கௌரவ கொலைகளுக்காகவும் வாழ்கிற வாழ்க்கையே அல்ல. அடுத்தவனை காயப்படுத்தி விட்டு நீ ஒருபோதும் நலமாக இருக்க முடியாது. அடுத்தவனை ரத்தத்தை உறிந்து விட்டு ஒருபோதும் உப்பு போட்டு உன்னால் உண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இந்த உறவு இல்லை அப்படின்னம்னாக்க மகிழ்ச்சி இல்லை. உறவும் மகிழ்ச்சியும் ரொம்ப இணைந்து போகுதான். சாமி கொடுக்குற ஆசீர்வாதம் என்னங்க? உன் மனைவி திராட்சை செடியை போல, உன் பிள்ளைகள் ஒளிவ கண்டுகளைப் போல. இல்லைங்களா? பிள்ளைங்க உறவு தான் சொந்தங்க.
50 கிரவுண்டு நகை, 40 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அல்லது 2 கிரவுண்டு நிலம், 10 ஏக்கர் தோட்டத்தொரவு, நத்திங் டூயிங். அதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. அதெல்லாம் குப்பை வரும் அப்புறம் போகும். அது மாதிரி 10 மடங்கு சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த நல்ல உறவு, நல்ல நேசம், உண்மையான நட்பு, உண்மையான தோழமை, இதெல்லாம் கொடுத்தும் கொள்ள வேண்டும். அந்த உறவு தான் முக்கியம். சவுலும் தாவீதும் இருபக்கமும் இருக்கும்போது தாவீது உறவை சம்பாதிச்சார், இவர் பகைமை சம்பாதிச்சார். அதுதான் ஒரு கடைசி காட்சியை நம்ம சொல்ல முடியாது. நம்ம நிறைவாக இந்த பகுதியை நிறைவு செய்யும் போது இணைச்சிட்ட வரலாற்று நூல்களுடைய அருமையான ஒரு இறையியலோடு இந்த மரணம் நிறைவு பெறுகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. நாம் எல்லாரும் அந்த உணர்வுக்கு அழைக்கப்படுகிறோம். ஒன்று, ஆண்டவரின் கட்டளைப்படி வாழ்ந்தோம் என்றால் வாழ்வோம், ஆண்டவரின் கட்டளைப்படியும் திருவிழப்படியும் வாழவில்லை என்றால் வீழ்வோம். அதுதான் கட்டளைப்படி வாழ்ந்த ஒவ்வொரு கணமும் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ மறுக்கும்போது தாழ்ந்தார், வீழ்ந்தார். இதுதான் அந்த இறையியல். அழகான ஒரு இறையியலை சொல்லி நிறுத்துவார். யாரெல்லாம் அந்த கட்டளைப்படி வாழ போறாங்க என்பதை தொடர்ந்து வருகிற பகுதியில் விளக்கம் சொல்லும். நிறைவு செய்வோம். 31ஆம் அதிகாரத்துக்கு இதோடு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம். நன்றி தந்தை அவர்களே. வாசிக்கிற பொழுதே மனசுக்குள்ள ஒரு கணம். அவர் இறந்துட்டாருங்கிறதுக்கு இல்லை, இப்படி ஒரு கௌரவம் இல்லாமல் இறந்துட்டாரேங்கிற ஒரு கணம். நல்லா வாழலைங்கிறது தெரிஞ்சிருந்தாலுமே சரி, நல்ல ஒரு மரணம் கிடைக்கலையேங்கிறப்ப மனசு கஷ்டப்பட தான் சாமி செய்து. இல்லை இருக்குமே வாசிக்கிற நமக்கும் சரி எந்த ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நாம் இதை கடந்து தான் போயாகணுங்கிறத ஒரு சூழ்நிலைக்கு ஆசிரியர் அழகாக கொண்டு வராருங்க சாமி. இந்த மரணத்தை கொடுத்து மனசுக்குள்ள ஒரு வலியையும் கொடுத்து ஆண்டவர் பார்வையில் எது சரியானது செய்யணுங்கிறதையும் ஒரு கருத்தையும் சொல்லி நல்லதை செய்வோம், உறவுகளை சம்பாரிச்சுப்போம், நல்ல கௌரவமான ஒரு மரணத்தை எதிர்நோக்கி போவோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த 31ஆம் அதிகாரம் சொல்லுகிற தந்தை அவர்களே, விளக்கு உரைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. இனி இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 31ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 31. பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர். பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு விழுந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர் தம் புதல்வர்களான யோனத்தான், அபினதாபு, மல்கிசுவா ஆகியோரை வெட்டி கொன்றனர். சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது. வில்வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில்வீரர்களால் பெரிதும் காயமுற்றார். அப்பொழுது சவுல் தம் படைக்கலன் தாங்குவோனை நோக்கி, இந்த விருத்த சேதனமற்றோர் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடு என்றார். ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது வீழ்ந்து மடிந்தார். சவுல் இறந்து விட்டதை கண்ட அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் தன் வாள் மீது விழுந்து அவரோடு மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவரின் 3 புதல்வரும் அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் மற்றும் அவர் ஆள்கள் எல்லாரும் அதே நாளில் ஒன்றாக இறந்தனர். இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர் என்றும் சவுலும் அவர் தம் புதல்வர்களும் மடிந்தனர் என்றும் பள்ளத்தாக்குக்கு அப்பாலும் யோர்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ரேலர் கண்டபோது அவர்கள் தங்கள் நகர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அதனால் பெலிஸ்தியர் வந்து அங்கே குடியேறினர். வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தியர் மறுநாள் சென்றபோது சவுலும் அவரின் 3 புதல்வர்களும் கில்போவா மலைமேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவர் படைக்கலன்களை எடுத்துக்கொண்ட பின் தங்கள் சிலைகளின் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்திய நாடெங்கும் தூதர்களை அனுப்பினர். அவர்கள் அவர் தம் படைக்கலன்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தனர். அவரது சடலத்தை பெத்சான் சுவரில் தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை
கிளையாது நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்டபோது அவர்களுள் வலிமை மிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டுச் சென்று சவுலின் சடலத்தையும் அவர் தம் புதல்வர்களின் சடலங்களையும் பெத்சான் சுவரிலிருந்து இறக்கி யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர். பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் தமரிஸ்கு மரத்தின் அடியில் புதைத்துவிட்டு 7 நாள்கள் நோன்பு இருந்தனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் இதுதான் நிலைமை, இதுதான் உண்மை, இதுதான் என்னுடைய நிலை, அந்த ஒரு மனம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம துரும்பா கிள்ளி போட்டாலும் மாப்பிள்ளைன்னு சொன்னால் துள்ளி குதிச்சிட மாட்டோம், அல்லது 2 வெட்டி போட்டாலும் உடஞ்சி போக மாட்டோம். நாமளாக இருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதி வழங்குகிறவராக இருக்கிறார். அதை போலவே இறைவாக்களாக ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்கின்ற அது ஒரு அழகான நீதி தலைவராக, இறைவாக்கினராக, பழி நிறைவேற்றுவராக தாவீதுக்குள்ளாக இருக்கிற ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறார். அவர் படுகிற பாடுகளை புரிஞ்சுக்கிறார். அவர் வெற்றி படுக்கட்டில் ஏறும்போது கூட நின்று கைத்தட்டுறாரு. நீங்கள் யாருன்னு உங்களை சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகாக சிம்பிளாக, எந்த முன் யோசனை இல்லாமல், தயார் பண்ணாமல், ஸ்கிரிப்ட் பண்ணி இல்லாமல், ட்ராமாட்டிக் இல்லாமல், ஐம் எ சின்னர் அப்படிங்கிறார்.